வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 டைப் 2 எப்படி போகிறது சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச், ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை நீங்கள் இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 நீங்கள் போடணுன்னா அதுக்கு பேஸ் என்னென்னா ஃப்ளாட் லோட் ஸ்டிச். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் போட்டு பார்த்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. மேலே ஒரு லாக், கீழே ஒரு லாக் வரும். இது பேர் தான் ஃப்ளாட் லோட் ஸ்டிச். இதை வச்சு தான் நம்ம என்ன ஸ்டிச் போட போகிறோன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு முடிச்சிக்கணும். ஃபுல்லாக ஃப்ளாட் லோட் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனுக்கு போட்டு முடிச்சிக்கணும். மேலே ஒரு லாக் போட்டிருக்கேன், கீழே ஒரு லாக் போட்டிருக்கேன். நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்ததுனால ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன்ஸ்க்கு போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணால் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முடித்து எண்ணாட் போட்டுக்கோங்க. 2 லைனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் போடுறேன், வேறு எந்த ஸ்டிச்சுமே கிடையாது. பொறுமையாகவே பாருங்கள் வீடியோவை. திரும்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் திரும்பி பார்க்க தான் நமக்கு நல்லா ஸ்டிச்செலாம் ஞாபகம் இருக்கும். இது வரைக்குமே நான் இவ்வளோ ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியல தானே. அதுக்கு காரணம் நீங்கள் திரும்பி பாருங்கள், திரும்பி போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது சரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோன்னா நடுவில் இருந்து கரெக்டாக இங்கே பாருங்கள், ஜரியை நடுவுலேருந்து எடுத்துக்கணும். பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள், நடுவுலேருந்து எடுத்துக்கிறேன்னா எடுத்துட்டு நான் சில்வர் கலர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை இப்படி ஒன்றா சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளாட் லோட் போட்டிருக்கோம்ல, அதை குறுக்குங்க. மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அது மொத்தத்துக்கும் ஒரு லாக் போடுற மாதிரி, ஒரு சாக்லேட்டை லாக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அந்த கேஃபை நகர்த்திட்டு 2 செயின் ஸ்டிச் போடணும். திரும்பி என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஒரு லாக், அந்த செயின் ஸ்டிச் பெருசாக இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செயின் தான் எடுக்கிறேன். அந்த நூல் மொத்தமாக கொஞ்சம் நூலை நான் சேர்த்து ஒரு வாட்டி ஒரு லாக் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தள்ளி போடணும். இந்த மாதிரி அந்த ஊசியை வச்சு பொறுமையாக தள்ளுங்க. மற்ற த்ரெட்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். தள்ளிட்டு போட்டு ஒரு 2 செயின் ஸ்டிச் போடுங்க அந்த கேஃபுக்கு. தெரியுதுங்களா? அந்த மாதிரி 2 செயின் ஸ்டிச், இல்லை நடுவில் பீட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்து இப்படி தள்ளி அதை இப்படி ஊசியால் இப்படி தள்ளி அந்த ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சை அதோட அந்த இடத்துல லாக் பண்ணும். அப்போ அது பார்க்க உங்களுக்கு சாக்லேட் மாதிரி தெரியும், இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். அதனால தான் இது பேர் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 1. நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த தள்ளுற இடம் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பொறுமையாக ஒரே ஒரு டைம் தான் ஜரி எடுத்து அந்த சில்க் த்ரெட்டை தள்ளிட்டு கொஞ்சமாக இப்படி தள்ளிட்டு நீங்கள் ஒரே ஒரு இப்படி செயின் ஸ்டிச் போட்டு கேஃபுக்கு இந்த பக்கம் இப்போ தள்ளணும். தள்ளிட்டு நீங்கள் இப்போது செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் கண்டினியூவாக. இதையும் அதே மாதிரி தான். திரும்பியும் நான் இதை தள்ளுறேன். நீங்கள் தள்ளாமல் போட்டிங்கன்னா கேஃப் எப்படின்னா அந்த குட்டியாக ஒரு கேப் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகாமல் வரக்கூடாது, ஃபார்ம் ஆகணும். அதாவது அந்த இடத்துல ஒரு குட்டி கேப் வரணும். ஒவ்வொரு இடமும் இங்கே பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் ஒரு கேப் வருதுல்ல, அந்த கேப் வரணும். இதே மாதிரி பொறுமையாக நோட் பண்ணுங்கள். நான் எப்படி போடுறேன்றதை நல்லாவே வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த நூலை மொத்தமாக சேர்த்து ஜரியில் எடுக்கிற செயின் ஸ்டிச் என்ன பண்ணனா ஊசியை நகர்த்தி விட்டு ஒரு பெரிய செயின் போட்டுட்டு அந்த கேப்புக்கு இந்த பக்கம் தள்ளி விட்டு 2 குட்டி செயின் போடணும். போட்டு முடிச்சிங்கன்னா அப்போ அந்த இடம் டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். இது பேர் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1. எப்படி சொன்னனோ இதே மாதிரி கண்டினியூவாக போட்டு முடிங்க. இந்த வீடியோவை திரும்பியும் பார்த்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு புரியும். பொறுமையாக எப்படி அது பார்க்கவே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இது டைப் 1. ரொம்ப பொறுமையாகவே பெரிய லாக், பெரிய செயின் போட போகிறோம், குட்டி லாக். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் இப்படி தான் இருக்கும். ஃப்ளாட் லோட்லேருந்து தான் இந்த ஸ்டிச்சையே நம்ம எடுத்துகிட்டு வரோம். இதே மாதிரி பொறுமையாக போட்டு முடிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து இதை சின்னதாக போட்டால் தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் போட்டிங்கன்னா எப்படி ஃப்ளாட் லோடையுமே ரொம்ப பெருசாக போடக்கூடாது. போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி எளிமை நிற்கும், த்ரெட்டு நல்லாவே இருக்காது பார்க்க. அதனால் கொஞ்சம் சின்னதாகவே இதே மாதிரி போட்டுக்கோங்க. 2 கோடு போட்டு அதுக்குள்ளே நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி போட்டு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க எண்ணாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலேயும் கீழேயும் ஜரியில் ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் அவுட்லைனுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த லைனில் அவுட்லைன் கொடுத்துட்டும் இந்த ஸ்டிச் போடலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி முடிச்சுட்டும் அவுட்லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டிங்கன்னா தான் அது ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி தெரியும். மேலேயும் அந்த மாதிரி ஜஸ்ட்டு இப்போதைக்கு என் கையில் ஜரி தான் இருக்கிறதுனால ஜரியில் போடுறேன். நீங்கள் பீட்டில் கூட போட்டுக்கலாம் அவுட்லைனு, பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலேயும் அதே மாதிரி இங்கேயே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு மேலே அதே மாதிரி ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ ஃபில் பண்ண கற்றுக்கோங்க. உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன சுகர் பீட் இருக்கா, இல்லை ஜரி இருக்கா, சில்க் த்ரெட்டில் வேறு கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்களா என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்து பாருங்கள். நார்மலாக நீங்கள் போடுறதுக்கும் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவுட்லைன் போடுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2. இதுக்கு நான் எப்படி கோடு போட்டிருக்கணும் அங்கே பாருங்கள். மேலே 5 கோடு போட்டிருப்பேன், கீழே 5 கோடு இப்படி குட்டியாக இந்த மாதிரி புள்ளி மாதிரி வச்சுருக்கல்ல அங்கே போய்க்கோங்க. 2 ஸ்டிச்சு மட்டும் போடணும். மேலே ஒரு குட்டி லாக், கீழே ஒரு குட்டி லாக். 2 ஸ்டிச்சு போட்டிருக்கேன்னா 3ஆவது ஸ்டிச்சு அப்படியே இந்த சைட் போயிடணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த சைட்லேருந்து வந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு போகிறது எல்லாமே ஃபுல் எக்ஸ் மாதிரி இது ஃபார்ம் ஆகணும். 2 ஸ்டிச்சு மட்டும்தான் நான் என்ன பண்ணேன், மேல் பாக்கில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லாக் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சைடு வரும், மிச்சம்லாம் அப்படியே சைடு மாறிட்டே போகும். நான் ஃபஸ்ட்டு போடுறேன், 2ஆவதுமே கண்டினியூவாக உங்களுக்கு போட்டே காமிப்பேன். அப்போ நல்லாவே நோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி உங்களுக்கு மாறணும். இது ஜஸ்ட்டு இதுவுமே ஃப்ளாட் லோட் ஸ்டிச் மாதிரி தான். மேலே ஒரு குட்டி லாக், கீழே ஒரு குட்டி லாக். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. அதனால தான் அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு குட்டி லாக் போட்டிருப்பேன், கீழே ஒரு குட்டி லாக். இது டைப் 2 ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இப்போது அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவேன். நான் மேலே 5 புள்ளி அந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டேன்னா 2ஆவது என்ன பண்ணியிருக்கேன், 2ஆவது கோடு மட்டும் 2 வாட்டி மட்டும் இங்கே போட்டேன்னா 3ஆவது தடவை அப்படியே அதுக்கு இந்த பக்கமாக போயிருக்கேன். இந்த பக்கம் போயிடக்கூடாது, நான் இந்த பக்கம் போயிருக்கேன். நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. நான் எந்த சைட் போகிறேன் உங்களுக்கு நீங்கள் போடும்போதுமே நான் போடுற மாதிரியே கரெக்டாக இருக்கா, நீங்கள் போடவே வீடியோவை திரும்பி பார்த்து போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். குட்டி லாக், மேலே ஒரு குட்டி லாக், கீழே ஒரு குட்டி லாக். பொறுமையாகவே போடுங்க, வேகமெல்லாம் போட வேணாம், ரொம்ப பொறுமையாகவே போடுங்க. நீங்கள் இது வரைக்குமே நிறைய ஸ்டிச் பார்த்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட்டு என்ன அதை எப்படி போடுறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி பொறுமையாக போட்டிங்கன்னா நம்ம டைப் 1ல் ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி நடுவில் ஃபார்ம் ஆகுச்சுல்ல, சேம் இதுலேயுமே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கேப் கிடைக்கும் நமக்கு. இது செகண்ட் டைப். நான் சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில். இப்போது இதுவும் போய் சேர்ந்துடணும். ஓகேங்களா, ஜாயின் ஆகிடுச்சா? இப்போ 3ஆவது எக்ஸ் மாதிரி தான் நம்ம போடுறதே. பாயிண்ட் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதுங்களா? நான் போடுறதே எக்ஸ் மாதிரி தான் போடுறேன். மேலே ஒரு ஸ்டிச்சு, 2ஆவது ஸ்டிச்சு, 2ஆவது இந்த மாதிரி போட்டு 3ஆவதுலேருந்து அப்படியே இந்த பக்கமாக ஸ்டிச் ஆரம்பிச்சுக்கணும். அது பக்கத்தில் தான் போடுறேன். ஒரு குட்டி கேப் விட்டு தான் போடுறேன். ரொம்ப அப்படியே மேலே ஏறினாப்புலாம் போட்டுக்க மாட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடியே ஸ்கேல் போட்டு 2 கோடுமே போட்டுக்கோங்க. பார்க்க உங்களுக்கு அது நல்லா லுக்காக வரும், கரெக்டாக வரும். பொறுமையாக போடுங்க. சேம் இதே மாதிரி தான் நீங்கள் மேலே ஒரு லாக், கீழே ஒரு லாக்னு ஃபுல்லாக இப்படி பக்கத்தில் போட்டுகிட்டே வருவீங்க. லாஸ்ட்டாக என்ன ஆகும்னா அது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் போடணும். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 2 டைப்புமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது. ஜஸ்ட்டு மேலே ஒரு லாக், கீழே ஒரு லாக். அதை எப்படி போடுறேன், அந்த டைப்புக்கு எப்படி போட்டேன், இந்த டைப்புக்கு எப்படி போடுறேன். இப்போது அந்த எக்ஸ் மாதிரி போட்டாலும் அது பக்கத்தில் போய் ஜாயின் ஆகிடணும். அதாவது அங்கே பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுவும் முன்னாடி நம்ம போட்டதும்
கிட்ட இருக்கணும், கேப் விட்டுறக்கூடாது. அதை நோட் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எந்த மாதிரி கிடச்சிருக்கு தெரியுதுங்களா? பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் ஜஸ்ட்டு லாக் போட்டிங்கனாலே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சொன்ன மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் மாதிரி வச்சுருக்கல, கீழேயும் 5 பாயிண்ட் வச்சு எக்ஸ் மாதிரி இப்படி இழுத்து இப்படி போட்டேன் 2 ஸ்டிச்சு. 3ஆவது ஸ்டிச்சிலேருந்து அது அப்படியே அந்த பக்கமாக நகர்ந்து 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 ஃபுல் எக்ஸ் மாதிரி எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் அந்த ஸ்டிச்சை முடிச்சுக்கலாம். ஒரு ஸ்டிச்சை எப்போ முடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி வருதில்ல, அந்த இடத்த அப்போ தான் நம்ம முடிக்கணும். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்குது, டைப் 1 ஈஸியாக இருக்கா, டைப் 2 ஈஸியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஸ்டிச்சு எல்லாமே நீங்கள் ப்ளவுஸில் போடலாம். ஆல்ரெடி நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்லாம் இந்த ஸ்டிச்செல்லாம் வச்சுமே ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ப்ராஜெக்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்குமே கொடுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நியூவாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள்லேயே தேடினாலும் கிடைக்காத ஒரு டிசைனாக க்ரியேட் பண்ணணும். எல்லோரும் பீட் ஒர்க் போடுவாங்க, எல்லோரும் போடுறத நீங்கள் போட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே மாட்டீங்க, அதே மாதிரி தான் இருக்க போகிறீங்க. இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருங்க. முடிச்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுக்குமே நான் சொன்ன மாதிரி ட்ரேசிங் பண்ணி ஒரு இமேஜ் போடணும். இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு ஒரு இமேஜில் போடும்போது டைம் தான் எடுக்குமே தவிர இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இமேஜில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுமே தவிர ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச்சாக போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகாது, மறந்து போயிடும். நீங்கள் இன்றைக்கி தான் போடுறீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு மறந்துடும். அதனால தான் நான் உங்களுக்கு இமேஜில் போட சொல்கிறேன். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. எண்ணாட் போடும்போது சில்க் த்ரெட்டெல்லாம் பொறுமையாகவே போடுங்க, வேகமாகலாம் இழுக்காதீங்க. வேகமாக இழுத்திங்கன்னா அந்த இடத்துல கட் ஆயிரும். இப்போ மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், கீழேயும் ஒரு அவுட்லைன். இந்த மாதிரி இப்போதைக்கு நான் ஜரி வச்சுருக்கிறதுனால ஜரியில் கொடுக்குறேன். நீங்கள் சுகர் பீட்லேயோ 3mm பீட்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு பீடில் கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. பொறுமையாக இதே மாதிரி போட்டு முடிச்சுருங்க. கீழே ஃபுல்லாக அவுட்லைன், மேலே ஃபுல்லாக அவுட்லைன், நடுவில் பீட்ஸ் வச்சு போடுவோம். இந்த டைப்பில் அந்த டைப்லேயுமே பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். எங்கன்னா நடுவில் கேப் வரும்ல, அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அந்த நடுவுலையும் ட்ரை பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதுக்கு நான் பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பொறுமையாகவே போடுங்க, எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. பொறுமையாக போட்டு முடிச்சுட்டு நான் மேலேயும் அதே மாதிரி அவுட்லைன் போட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் நியூவாக தான் போடணும். ஜஸ்ட்டு ஒரு பீட் ஒர்க்கோ சிம்பிளான ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட தேவையில்ல. நான் ஐடியா கன்ஃபார்மாக கொடுப்பேன், எப்படிலாம் போடலாம். நீங்கள் நியூவாக இப்போ கற்றுக்கின ஸ்டிச்சை தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இன்னும் ஸ்டிச்சு இருக்குது, நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்டு இருக்கீங்களோ கன்ஃபார்மாக அவங்களுக்கெல்லாம் நான் டைம் கொடுப்பேன். அது இல்லாமல் நான் எப்போவோ ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு 3 மந்த் முடிய போகுது, நான் இன்னும் போடக்கூட ஆரம்பிக்கலை, மெட்டீரியல் கூட இன்னும் வாங்கலை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக டைம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா டைம் பாஸுக்காக கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க தான், அதுக்காக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வைக்கிறதே, வேறு எதுக்காகவும் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும்போதே கற்றுக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவீங்க. அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட இப்படியே போயினே தான் இருப்பீங்க தவிர கடைசி வரைக்கும் அதை கற்றுக்க முடியாது. இருக்கும்போதே இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிடைக்கிறது வேல்யூவான விஷயம். அதை இவ்வளோ தான் கம்மி காசில் சொல்லித்தராங்க, ஜஸ்ட்டு இன்னும் இவ்வளோ தானே அப்படின்னு மட்டும் அதை வேல்யூ இல்லாமல் ஆக்கிடாதீங்க. அது கிடைக்க அப்புறம் நீங்கள் அப்புறமா கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பீடு நான் நடுவுலையும் லாக் பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி, இல்லை இந்த சைட்லேயும் பீட்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம்தான், ஓகேங்களா. நான் இப்போ நடுவில் லாக் பண்ணுறேன், அதாவது அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கும்ல, அங்கே ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே நான் பீட்ஸ் போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை மாதிரி நமக்கு கிடச்சிருக்குல்ல, அங்கே கூட ஒரு பெரிய பீடை மொத்தமாக கூட லாக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பீட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் போடுறப்ப அப்படியே பக்கத்தில் ரன்னிங் செயின் ஸ்டிச் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள், ஜஸ்ட் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போடுங்க, போட்டு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே போட்டுக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 டைப் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ்லேயுமே போட்டு பழகுங்க. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எண்ணாட் இப்போ போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வரைக்கும் பண்ண எல்லா ஸ்டிச்சஸுமே மறந்துடாதீங்க. ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.